வணக்கம். மார்கழி மாதம் 16ஆம் நாள் திருப்பாவையின் 16வது பாசுரம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய், ஆயர் சிறுமியரோமுக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தும் துயிலெழப் பாடுவான், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ, நேய நிலைக்கதவம் நீ கேளோர் எம்பாவாய். விளக்கம். 6வது திருப்பாசுரம் தொடங்கி 15வது திருப்பாசுரம் வரையில் அமைந்துள்ள 10 திருப்பாசுரங்கள் பள்ளி எழுச்சி பாடல்களாக தோழியர் உறங்கி கிடக்கும் ஒருத்தியை எழுப்புவதைக் கண்டும், திரு ஆய்ப்பாடியில் வைகரையில் பள்ளி விட்டு எழாமல் துயின்று கொண்டிருந்த பெண்கள் எல்லோரையும் 10 பாசுரங்கள் துயில் எழுப்புவதை உணர்த்துவதாக கொள்ளலாம். இப்போது திரு ஆய்ப்பாடியில் உள்ள பெண்கள் அனைவரும் படுக்கையை விட்டு எழுந்து விட்டார்கள். இனி நடக்க வேண்டுவது என்ன? 16வது பாசுரம் தொடங்கி 22ஆம் பாசுரம் வரையில் அமைந்துள்ள 7 பாசுரங்களும் ஆயர்குல சிறுமியர்கள் தாங்கள் வந்தித்து வழிபடும் கண்ணபிரானை எழுப்ப விரும்பி எல்லோரும் கூடி செல்கிறார்கள் என்கின்றன. நந்தகோபன் திருமாளிகை வாசலுக்கு வந்து சேர்ந்த பெண்கள் அங்கே கோயில் காத்து நிற்பவனையும் வாயில் காத்து நிற்பவனையும் விழித்து பேச தொடங்குகிறார்கள். முதற்கண் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே என்று விழிக்கின்றார்கள். பழங்காலத்தில் அரசன் உறையும் அரண்மனை கோயில் என்று வழங்கப்பட்டது. செல்வ செழிப்பு மிக்கவன் நந்தகோபன். அவன் அனைவருக்கும் தலைவனாய் அமைந்தவன். வீரம், கொடை, செங்கோல் முதலிய பண்புகளால் அவன் ஆயர் குலத்திற்கெல்லாம் போற்றத்தக்க ஒரு தலைவனாய் விளங்குகின்றான். திருமாளிகையின் வெளிப்புற வாயிலை காத்து நிற்பவனின் பெயரை அறிந்திருக்கும் வாய்ப்பு இப்பெண்களுக்கு வாய்த்திருக்காத காரணத்தால் அவனை பெயர் சொல்லி அழைக்க இயலாமல் அவன் மேற்கொண்டிருக்கும் தொழிலை சுட்டியே அவனை அழைக்கின்றார்கள். மேலும் அவன் விசுவாசியாக தலைவனுக்கு உற்ற உயிர் காக்கும் பண்பு கொண்டவனாக விளங்குபவன் அன்றோ? அவன் தலைவன் புகழ்பாடி அவனை அழைத்தால் அவன் மகிழ்ந்து இவர்கள் கேட்கும் காரியத்தை தட்டாமல் முடித்து கொடுப்பான் அன்றோ? எனவே எடுத்த எடுப்பிலேயே நந்தகோபன் புகழ்பாடு முகத்தான் நாயகனாய் நின்ற நந்தகோபன் என்கிறார்கள். இப்பொழுது வெளிவாயிலை காத்து நிற்கும் காவலாளி கதவை திறந்து உள்ளே விட்டு விட்டான். இனி நந்தகோபன் வாழும் உட்புறத்துள்ளும் நுழைய வேண்டும் அல்லவா? எனவே உட்புறத்து வாயிலை காத்து நிற்பவனையும் அவன் பெயர் தெரியாமையினால் அவன் தொழிலை சுட்டி விழிக்கிறார்கள். இவன் காக்கும் வாயில் சாதாரண வாயில் அன்று, அது கொடி கட்டி தொங்கிக் கொண்டிருக்கும் தோரண வாயில் என்கிறார்கள். அவனும் அவர்கள் வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து உள்ளே விடுகிறான். மணிகள் கட்டி கோத்து துலங்கும் கதவான காரணத்தினால் மணிக்கதவம் தாழ்த்திரவாய் என்று வேண்டுகோள் விடுகின்றார்கள். அவன் கதவு திறந்த பாடாக இல்லை. எனவேதான் மேற்கொண்டு அவனோடு பேச்சு கொடுக்கிறார்கள். ஆயக்குலர் பெண்களாகிய எங்களுக்கு பாவை நோன்பு நோற்பதற்கு உறுதுணை பயக்கும் வாத்தியமாகிய பறையினை வழங்குவதாக மாயோனாகவும் மணிவண்ணனாகவும் விளங்குகிற கண்ணபிரான் நேற்றே வாக்களித்திருக்கிறான் என்கிறார்கள். வாய் நேர்ந்தான் என்னும் சொற்றொடலில் சொல்லாட்சி சிறப்பு அமைந்து துலங்குகின்றது. வள்ளியின் தேனுற கிளவிக்கு வாயூறி நின்றவன் செங்கேரை ஆடி அருளே என்று முருகப்பெருமான் வள்ளியின் வாய்ச்சொற்களுக்கு ஏங்கி அங்காதிருந்த நிலையினை பிள்ளை தமிழ் பேசும். சொல்லினை தேனில் குழைத்திருப்பாள் சிறுவள்ளியை கண்டு சொக்கி மரமென நின்றனை தென்மலை காட்டிலே என்பார் மகாகவி பாரதி. இது போன்றே கண்ணனும் ஆயர்குல பெண்டீரின் சொற்களில் மயங்கி முந்திய நாளே அவர்கள் வேண்டுகோளுக்கு சம்மதம் தெரிவித்து விட்டானாம். இதனை
வாயிற் காப்பானிடம் எடுத்து சொல்கிறார்கள். நாங்கள் இப்பொழுது துயிலெழுந்து மார்கழி நீராடி தூயவர்களாய் வந்துள்ளோம். அவன் துயிலெழுந்து வரவேண்டும் என்று திருப்பள்ளி எழுச்சி பாடப்போகிறோம். எனவே நீ முதல் உன் வாயால் மறுத்து பேசிடாமல் இருக்க வேண்டும். அதோடு கண்ணனோடு நேயம் கொண்டு நிற்கும் நிலைத்த கதவினையும் திறந்துவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். நன்றி.